ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு எம்ஆர் இகாம் சொல்யூஷன்ஸ். உங்களுக்கு இகாம்ஸ் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் வித்தின் 4 hours உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்மளோட சேனலில் நான் ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் இமேஜை யூஸ் பண்ணி எப்படி ஒரு யூஸ் கேஸ் இமேஜ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி சாரீக்கு பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சாரீக்கு கண்டிப்பாக மோஸ்ட்டாக மாடல் இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ மேனிக்கின் ஃபோட்டோஸும் அமேசான்லேருந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் ஒன்று நீங்கள் மாடல் வேர் வச்சு தான் கண்டிப்பாக எடுக்கணும், இல்லைனா வெறும் சாரீ மட்டும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அமேசானில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே தான் கமெண்ட்லேயும் நம்ம செல்லர்ஸ் கேட்டிருந்தாங்க, ஒரு சாரீக்கு எப்படி ஏஐ யூஸ் பண்ணி மாடல் இல்லாமல் ஃபோட்டோ ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஏஐ மூலமாக கிரியேட் பண்ண இமேஜை நம்ம அமேசானில் அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அமேசானில் இது வரைக்கும் ஏஐ யூஸ் பண்ணுற இமேஜ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. நிறைய செல்லர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரீசன்ட் டேஸ்ல. மெயினான அமேசான் ரூல்ஸ் என்னன்னா, ஒயிட் பேக்ரவுண்ட் இமேஜாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் இமேஜ். அந்த இமேஜில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே எக்ஸாக்டாக உங்கள் ப்ராடக்ட்டுக்கு பொருந்துற மாதிரி இருக்கணும். நீங்கள் அதை மிகைப்படுத்தி சொல்லாமல் கரெக்டாக உங்கள் ப்ராடக்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி காமிச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு பாலிசியும் வயலேட் ஆகாது அமேசானில். ஸோ இனிமேல் நீங்கள் ஒரு சாரீ சேல் பண்ணுறீங்க அப்படின்னா மாடல் ஷூட் தேவையில்லை, ஸ்டுடியோ தேவையில்லை, ஃபோட்டோகிராஃபர் தேவையில்லை. ஒரு ரியல் மாடல் எப்படி ஒரு சாரீ வேர் பண்ணியிருக்காங்களோ எக்ஸாக்டாக அதே மாதிரி நம்ம ஏஐ யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதில் நான் 2 மெத்தட் சொல்லியிருந்தேன். ஒன்று மேனிக்கின் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஃபர்ஸ்ட் நீங்கள் மேனிக்கின் யூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ மேனிக்கின் வச்சு இந்த மாதிரி சாரீ வேர் பண்ணி விட்டுட்டு கேமராவில் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிக்சர் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக அந்த கலர் கான்ட்ராஸ்ட் எல்லாமே நல்லா இருக்க மாதிரி கொடுத்துருங்க. ஆனால் இந்த பிக்சர் தான் நம்ம மாடல் வேர் பண்ணியிருக்க மாதிரி கன்வெர்ட் பண்ண போகிறோம். இது ஒரு மெத்தடு. ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மெத்தடில் உங்களுக்கு சாரியோட இமேஜில் 3 இமேஜ் தேவைப்படும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் இமேஜ். இது சாரியோட பேட்டர்ன் டிசைன் மேக்ஸிமமாக என்ன டிசைன் வருது, பாடி டிசைன் என்ன வருது அப்படின்னு சொல்லி இதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எது எடுத்தாலும் நீங்கள் அதை அழகாக கிராப் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் எதுவும் இல்லாத மாதிரி அந்த சாரி மட்டும் தெரியிற மாதிரி நீங்கள் கிராப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நார்மலாக நீங்கள் கேமராவில் எடுத்தீங்கனாலும் ஓகே தான், ஆனால் அந்த சாரியோட கலர் டிசைன் பேட்டர்ன் எல்லாமே கிளியராக தெரியிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது ரெண்டாவது இமேஜ். இது பல்லு டிசைன் சொல்லுவோம். இதை நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இது மூணாவது இமேஜ். மூணாவது பிளவுஸ் இமேஜ். பார்டர் எல்லாமே கரெக்டாக நீட்டாக வர மாதிரி, பேக்ரவுண்டில் எதுவுமே தெரியாத மாதிரி அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 3 இமேஜும் நம்மளுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஏஐ யூஸ் பண்ணி இதை மாடல் ஏர் பண்ணியிருக்க மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கூகுளில் போயிட்டு சோரா chatgpt.com இந்த மாதிரி இதுக்குள்ளே போய்க்குங்க. இதில் இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் போட்டுக்குங்க. இந்த ப்ராம்ப்டை நான் உங்களுக்கு கமெண்ட்லேயே கொடுக்குறேன். அந்த கமெண்ட்டை கூட நீங்கள் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட் இமேஜ் சாரீ டிசைனாக இருக்கும், செகண்ட் பல்லு க்ளோஸ்அப் டிசைனாக இருக்கும், தேர்டு ப்ளவுஸ் பீஸாக இருக்கும். இதில் ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு இந்தியன் ஃபீமேல் மாடல் வேர் பண்ணியிருக்க மாதிரியான ஒரு இமேஜ் இதில் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்குறேன். இப்போ இதுக்கான இமேஜை நம்ம அப்லோட் பண்ணோம். இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இதை கொடுத்துட்டு சூஸ் ஃப்ரம் அப்லோட் ஃப்ரம் டிவைஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ நம்ம ஒரு ஆர்டராக சொல்லியிருக்கிறோம் 1 2 3ன்னு சொல்லி, அதே மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் இமேஜுக்கு இந்த மாதிரி பாடி டிசைன் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது கிளிக் பண்ணிவிட்டு பல்லு டிசைன் யூஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் பீஸ் அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த 3ஐயும் அப்லோட் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஸ்பெக்ட் ரேஷியோவில் இந்த போர்ட்ரைட் அப்படிங்கிறத 2:3 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் 1 வேரியேஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ரீமிக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஏன்னா இங்கே 2 வேரியேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 இமேஜ் ஜென்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லிமிட் கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அது சீக்கிரமாக தீந்துடும். அதனால் 1 மட்டும் கொடுத்துட்டு ரீமிக்ஸ் கொடுத்துருங்க. இது இப்போ மை மீடியா அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். இது சோராவில் கிரியேட் பண்ணுறது. இது நம்ம ஜெமினி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஜெமினி கூகுள் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி gemini.google.com அப்படின்னு வரும். இதுக்குள்ளே போய்க்குங்க. சேம் அதே ப்ராம்ப்டை இதுலேயும் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஆட் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு அப்லோட் ஃபைல்ஸ் கொடுத்து இந்த 3 இமேஜையும் சேம் ஆர்டரில் அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டூல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதில் கிரியேட் இமேஜஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்க அப்படின்னா நானோ பனானா நம்மளுக்கு செலக்ட் ஆகிக்கும். எல்லாம் கொடுத்துட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. சோராவில் நம்மளுக்கு இமேஜ் ஜென்ரேட் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம சாரீ இமேஜில் என்ன கொடுத்துருந்துச்சோ அதே டிசைன் தான் வந்திருக்கு. இருந்தாலும் அந்த ப்ளவுஸ் பீஸ் எல்லாம் நம்மளுக்கு மாறி தான் வந்திருக்கு. ஸோ 100% அதே மாதிரி வரல. இப்போ சோராலேயே நம்ம மேனிக்கின் வச்சு எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வேறு ப்ராம்ப்ட்டு நான் 2 ப்ராம்ப்டையுமே உங்களுக்கு கமெண்ட்டில் கொடுக்குறேன். இதில் நீங்கள் மேனிக்கினோட இமேஜ் அப்லோட் பண்ணிக்கோங்க. சேம் அஸ்பெக்ட் ரேஷியோவில் 2:3 வச்சுட்டு 1 வேரியேஷன் கொடுத்துட்டு ரீமிக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. மேனிக்யூன் வச்சு கிரியேட் பண்ண இமேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சிமிலராக வந்திருக்குது பாருங்கள். இது நம்ம மேனிக்யூனில் இருக்கக்கூடிய சாரீ. இது நம்ம மாடல் வேர் பண்ண சாரீ.
ஆல்மோஸ்ட் வந்து சிமிலராக இருக்குது. இப்படியே வந்து அமேசானில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேன்வா இந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் இதை ஒயிட் பேக்ரவுண்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். அதுவும் எப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இந்த இமேஜ் எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னா 3 டாட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா டவுன்லோட் ஆகிக்கும். இமேஜை நம்ம வந்து கேன்வாவில் ஸ்கொயர் ஷேப்லேயும் ஒயிட் பேக்ரவுண்டாகவும் மாற்றணும். அப்போ தான் உங்களால் வந்து ஃபஸ்ட் இமேஜாக அமேசானில் யூஸ் பண்ண முடியும். ஸோ canva.com அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல கிரியேட் அப்படின்னு இருக்கும். இதை கொடுத்துட்டு கஸ்டம் சைஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இதில் 1000 into 1000 இல்லை 1500 into 1500 பிக்சலோ போட்டுட்டு கிரியேட் நியூ டிசைன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இந்த இடத்துல அப்லோட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அப்லோட் ஃபைல்ஸ் கொடுங்க. இதில் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணால் இந்த 2 இமேஜையும் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிக்கும். ஃபஸ்ட் இமேஜை நான் ஃபஸ்ட் இங்கே கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆட் ஆயிரும். இப்போ என்ன பண்ணணும்னா இதோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிஜி ரிமூவர் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பிஜி ரிமூவர் வந்து கேன்வாவில் உங்களுக்கு ப்ரீமியமில் மட்டும்தான் பண்ண முடியும். கேன்வா ப்ரோவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000 per yearக்கு இருக்குது. நாங்கள் வந்து 400 per yearக்கு வந்து கொடுத்துட்ருக்குறோம். டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இமேஜ் வந்து ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வச்சுட்டு இந்த பிஜி ரிமூவர் அப்படிங்கிறது கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பேக்ரவுண்டாக சேஞ்ச் ஆயிரும். ஒன்று ஆட் பேஜ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணுங்கள். அதுக்கும் மேலே பிஜி ரிமூவர் கொடுத்துட்டு எட்ஜு கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க. ஸ்கேல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இந்த சாரியோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு எடிட் அப்படிங்கிறத கொடுங்க. இது வந்து அட்ஜஸ்ட் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கொடுத்துட்டு ஆட்டோ அட்ஜஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே வந்து அனலைஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கும். இந்த மாதிரி பிரைட்னஸ் எல்லாமே அது உங்களுக்கு ரொம்ப டார்க்காக தெரிஞ்சு அப்படின்னா ரீடூ பண்ணிவிட்டு நீங்களே வந்து இந்த இடத்துல பிரைட்னஸ் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து சாரியோட கலரும் நீங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் வச்சுருக்கக்கூடிய சாரியோட கலரும் இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய சாரியோட கலரும் ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஏன்னா டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் நிறையா வரதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால இந்த சாரியோட இமேஜ் நம்ம ரெடி பண்ணும்போது வந்து ஒன் டைமில் வந்து ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். ஏன்னா அந்த பேட்டர்னெல்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக நிறையா இருக்கும்போது அந்த பேட்டர்ன்லாம் அக்யூரேட்டாக நம்மளுக்கு வருதா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்கும். அதனால் ஒன் டைம் ட்ரை பண்ணி வரல அப்படின்னா அகைன் வந்து அந்த ப்ராண்ட்டை ரீஎடிட் பண்ணி எந்த இடத்துல உங்களுக்கு மிஸ்டேக்காக இருக்கோ அதை அகைன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஜெமினிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இமேஜ் ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா என்ன ஒரு பிரச்சனைனா மாடலில் வந்து ஃபேஸ் வந்து நம்மளுக்கு தெரியல. ஏன்னா நம்ம வந்து போர்ட்ரைட் வியூவில் ஜென்ரேட் பண்ணுற மாதிரியான ப்ராம்ப்ட் கொடுக்கல. அது லேண்ட்ஸ்கேப்பில் க்ரியேட் பண்ணும்போது அந்த மாடல் கரெக்டாக ஸ்டாண்டாகி நிற்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து இல்லை. அதனால வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராம்ப்டில் நீங்கள் ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஜென்ரேட்டிவ் ரியலிஸ்டிக் இந்தியன் ஃபீமேல் மாடல் வேரிங் த சேம் சாரி ஷோன் இந்த ரெஃபரன்ஸ் இமேஜஸ் இன் போர்ட்ரைட் மோட் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போர்ட்ரைட் மோட்டில் வந்து ஜென்ரேட் ஆகி கொடுக்கும் இமேஜ். அந்த மாதிரி பண்ணுங்கள். ஆனால் சோராவோட ஜெமினியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் எல்லாமே நீட்டாக என்ன மாதிரி கொடுத்தோமோ அதே மாதிரி அழகாக வந்திருக்கு. இது வந்து அட்வான்டேஜாக இருக்கும். நீங்கள் ரெண்டுலேயுமே ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தெரியுதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த ஃப்ரீ பிளானில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லிமிட்டடாக தான் இமேஜஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். சப்போஸ் இந்த லிமிட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ChatGPT ப்ளஸ் எல்லாமே வந்து 400 per monthக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஹீலியம் 10 ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டர் பிளானே வந்துட்டு $39 இருக்கும். ஸோ அதுக்கே வந்து 3000க்கு மேலே வந்துடும். அண்ட் அதில் வந்து நீங்கள் அதிகமான கீவேர்ட் ரிசர்ச் எல்லாமே பண்ண முடியாது. லிமிட்டடாக கொடுத்துருப்பாங்க. பட் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த டைமண்ட் பிளானை கம்மி ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம். மந்த்லி 700க்கு மட்டும். இதில் வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் ரிசர்ச், லிஸ்டிங் ஆப்டிமைசேஷன், கீவேர்ட் ரிசர்ச் இது எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸ்டென்ஷனில் கீவேர்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண முடியும், இந்த பர்டிகுலர் காம்படிட்டரோட இன்வென்ட்ரி லெவல் எப்படி இருக்குன்னு செக் பண்ண முடியும். ஸோ இந்த டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி கமெண்ட் வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும் என்னோட வாட்ஸ்அப் ரீடைரக்ட் ஆகும். நீங்கள் எந்த டூல் வேணும் அப்படிங்கிறத கேளுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹீலியம் 10 டைமண்ட், ChatGPT ப்ளஸ், கேன்வா ப்ரோ இந்த மாதிரி 3 டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸும் வந்து நான் கமெண்ட்லேயே போட்டிருப்பேன். செக் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.